அவ ரூம்ல பிக்ஸ் பண்ணிருக்கிற சிசி கேமரால இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ என்ன மந்திர தந்திரம் பண்ணிருந்தாலும் எல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. இனி எப்பவுமே அந்த ஆண்டவனுக்கு நான் பூஜை பண்ண மாட்டேன். ஏமா, ஏன் திடீர்னு இப்படி பேசுற? ஆரம்பத்துல வழுக்க டைம் தினம் ஆபீஸ் வந்து பாரு, அதுக்கப்புறம் விருப்பம் இல்லைங்கிறது உன் விருப்பமா மாறிடும். அப்பா, நீங்க சொல்றீங்கன்னு என்ன நான் வற்புறுத்திக்கிட்டுலாம் வர முடியாதுப்பா. சரோஜா, சரோஜா, என்னங்க இங்க இருக்கியா? என்னாச்சுங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா சரோஜா, விஷ்ணு சார் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்ல ஹைவே ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அவரோட கம்பெனி கூட நாம கொலாபரேஷன் பண்ணிக்கிட்டா நம்ம கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கோடி கணக்குல நமக்கு லாபமும் இருக்கு. எல்லாம் நம்ம அமிர்தா வந்த நேரங்க. அமிர்தா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்குது. எத்தனையோ தடவை என்னோட ஆரோக்கியம் பாழாகி நான் செத்துருவேன்ற நிலைமையில கூட நான் உயிர் பொழிச்சேன்னா அதுக்கு அமிர்தா தாங்க காரணம். உண்மைதான் சரோஜா, அமிர்தா வெறும் நம்ம பொண்ணா மட்டும் இந்த வீட்டுக்கு வரல, நம்மளோட அதிர்ஷ்ட லட்சுமியாவும் வந்திருக்கா. எல்லாம் அந்த ஆண்டவனுடைய அருள் தான். என்னங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சரோஜா? அது என்னன்னா, அமிர்தா கொஞ்ச நாளாவே டல்லா இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட பூஜை புனஸ்காரம்னு இருந்த பொண்ணுங்க சூரிய கிரகணத்தன்னைக்கு நாள் பூரா தியானம் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு காலையில குளிச்சிட்டேன்னா போய் சாமிக்கு பூஜை பண்ணுமான்னு சொன்னேன். அதுக்கு அவ, இனிமே நான் சாமிக்கு பூஜையே பண்ண மாட்டேன், ஆண்டவன் ரொம்ப கெட்டவன், கெட்டவங்களுக்கு மட்டும்தான் அவர் உதவி செய்வாருன்னு ரொம்ப கோவமா அந்த தெய்வத்தையே நிந்திச்சாங்க. என்ன, அமிர்தா தெய்வத்து மேல கோவப்பட்டு பேசினாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே சரோஜா. இந்த வீட்ல கடவுள் மேல அமிர்தாவுக்கு இருக்கிற பக்தி வேற யாருக்கும் கிடையாது. எனக்கு என்னமோ அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி டல் ஆகுறாளோன்னு தோணுது. அந்த நேரத்துல நீ போய் பூஜை பண்ணு அது இதுன்னு சொல்லியிருப்ப, அதனாலதான் அப்படி பதில் சொல்லியிருப்பா. நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தாங்க. அதுக்குதான் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க அது? இரு, அமிர்தா எங்க? அவ மாடியில ரூம்ல இருக்கா, நான் போய். அமிர்தா, 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 சொல்லுங்கப்பா. வாமாங்க, வா. அமிர்தா, இன்னையில இருந்து நீ வீட்ல இருக்க வேண்டாம். அதாவது எப்பவும் வீட்லயே இருக்காதுன்னு சொல்றேன். இங்க பாரு அமிர்தா, எப்பவும் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு போர் அடிக்குன்னு எனக்கு தெரியும். ரூமுக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்தா மனசு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், தேவையில்லாத யோசனைகள் வந்துட்டு இருக்கும். அதனால இன்னையில இருந்து தினமும் என் கூட நீ ஆபீஸ்க்கு வர. ஆபீஸ்ல எனக்கும் ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, நீ கூட வந்தா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. அதுவும் இல்லாம எதிர்காலத்துல இது எல்லாமே உன்கிட்ட தான் வந்து சேரப்போகுது. அதுக்காகவாவது நீ பிசினஸ் ஆபீஸ் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்ல, நான் எங்கேயும் வரமாட்டேன். இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க. என்ன ராஜி இது, திடீர்னு விக்ரம் இப்படி பேசுறான்? எதிர்காலத்துல அவனோட சொத்து பூரா அமிர்தாக்கு தான் போய் சேருங்கிற மாதிரியில பேசிட்டு இருக்கான். இல்ல, இவனோட சொத்து எல்லாமே எப்படி அவளுக்கு போக முடியும்? அதுக்காக தானே நாம இருக்கோம். பாவங்க விக்ரம், சொத்து பூரா அவளுக்கே போய் சேரப்போதுன்னு கனவு காணிட்டு இருக்கான். ஆனா அவன் எத்தனை நாள் உயிரோட இருக்க போறான்னு அவனுக்கே தெரியாது. நான் யாரு? நாகலோகத்தை சேர்ந்த நாகராணி. எனக்குன்னு சில சக்திகள் இருக்கு. எங்க என்ன நடந்தாலும் அதை பார்க்காமலே அதை சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. ஆனாலும் எங்க அம்மாவோட தேகத்தை என்னால காப்பாத்திக்க முடியாம போச்சு. எப்படி நான் எப்படி தோத்து போனேன், அதுவும் மனுஷங்க கிட்ட. இது எனக்கு மிகப்பெரிய அவமானம். முதல்ல என் அப்பா அம்மாவை கொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாம் பாவிங்க. எல்லாரையும் மொத்தமா அழிக்கணும் போல தோணுது. நான் என்ன பண்றது? எல்லாரையும் கொல்லணுங்கிறது
என்னுடைய நோக்கம் இல்ல, என் எதிரிங்களை மட்டும் தான் அழிப்பேன். அவங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டு எனக்கு சேர வேண்டிய நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை என் கையில எடுத்த உடனே சுயநலக்காரங்க நிறைஞ்சிருக்கிற இந்த மனுஷ உலகத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். என் உலகத்துக்கு நான் போயிடுவேன். நாகமணி என் கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள எங்க அம்மாவோட தேகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, நீ எங்கம்மா இருக்க? எங்க இருக்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க அர்ஜுன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸ் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு காலையில நான் மிஸ்டர் விஷ்ணு சாரை பார்க்க போயிருந்தேன். அதான் இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்தீங்கல்ல, விஷ்ணு குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதோட எம்டி மிஸ்டர் விஷ்ணுவை பார்க்க போயிருந்தேன். அப்படியா சார்? எதுக்கு போனீங்க? அது மைசூர் ரோட் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுல நீங்க எனக்கு பார்ட்னரா இருக்கீங்களான்னு என்ன அப்ரோச் பண்ணாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். வாவ், இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் சார். விஷ்ணு சார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி வேலை செய்யறது நீங்களே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் சார். ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல் சார். சரோஜா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னங்க அது? இத்தனை நாளா விஷ்ணு சாருக்கு ஒரு பையன் நினைச்சிட்டு இருந்தோம்ல, ஆனா அவருக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவரோட முதல் பையன் கரண் இருக்காருல்ல, அவர் மாதிரி இல்ல அந்த பையன். சரியான சோம்பேறி. காலையில 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல. அவ்வளவு பெரிய பங்களா, அதுல அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்காதா? அங்க தூங்க மாட்டாராம். ஹால்ல இருக்கிற சோஃபாவுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன நினைப்பாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. சோம்பேறி, அறிவுங்கிறதே இல்ல. என்னடா இது, டிட்டர்ஜென்ட்டே போடாம என்ன இப்படி துவைக்கிறாங்க? நான் விஷ்ணுவோட பையங்கிற விஷயம் தெரியாம ஏன் முன்னாடியே என்ன இப்படி போட்டு திட்டுறாங்களே. ஒருவேளை நான் தான் அவங்களோட பையனை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஐயோ, இப்போதைக்கு எதுவுமே தெரியாம இருக்கதான் நல்லது. தெரிஞ்சதுன்னா என் லவ் ஸ்டோரி அவ்வளவுதான். அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு சோம்பேறி பையனா? சொல்ல போனா விஷ்ணு என் முன்னாடியே அவரை பிடிச்சு திட்டினாரு. அப்படிதான் திட்டும் சார். திட்டினாதான் அவங்க எல்லாம் திருந்துவாங்க. இல்ல, விஷ்ணு சார் எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க்கரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி ஒரு பையனா நம்பவே முடியல சார். நீங்க மிஸ்டர் விஷ்ணு கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவனை பார்த்திருக்கணுமே. நான் பார்த்திருக்கேன் சார். நீங்க சொன்ன மாதிரி தான் அவன் ரொம்ப சோம்பேறி சார். காலையில் 8 மணி வரைக்கும் எழுந்துக்காம தூங்குறான்னு சொன்னீங்களே, ஒரு சில நேரத்துல சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட எழுந்துக்க மாட்டார் சார். அவர் காலுக்கு ஏதோ சக்கரை கட்டி விட்டுருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் ஒரு இடத்துல இருக்காம ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஆமாமா, இதையெல்லாம் சொல்லிதான் விஷ்ணு சார் அவனை திட்டினாரு. எவ்வளவுதான் இருந்தாலும் அப்படிப்பட்டவரோட பையனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா அது நல்லாவா இருக்கு? அதுக்கு யாரு என்னங்க பண்ண முடியும்? அப்பா மாதிரி பிள்ளைங்க இருக்கணும்ல. நல்ல பசங்க கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். என்னத்த புண்ணியமோ, இப்படிப்பட்ட பசங்களை பெத்துக்கிறதுக்கு பெத்துக்காமையே இருந்துக்கலாம். சரி, நீ போய் டிஃபன் ரெடி பண்ணுமா, நான் வந்துடுறேன். அர்ஜுன், நீ உட்காருப்பா, நான் வரேன். சரி மேடம். இந்த அமிர்தா எங்க போனாங்க? வெளியில வரமாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை ரூம்குள்ள இருக்காங்களோ? இவ்வளவு நேரம் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கடந்து என்ன பண்றாங்களோ? ருத்ரா, உன்னுடைய கவனம் இங்க இல்லையே. நீ என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் 24 மணி நேரமா அந்த நாகராணியை பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன பாபா இதா, நம்ம எத்தனையோ முறை அந்த நாகராணியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். ஆனா ஒவ்வொரு முறையும் அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் எல்லாமே அறக்குறையா முடியுத. அந்த நாகராணி ஒவ்வொரு முறையும் நம்ம முன்னாடி வந்து தப்பிச்சு போறானா அதுக்கு என்ன அர்த்தம்? நாம அந்த நாகராணியை கண்டுபிடிக்கிறதுலயோ இல்ல சாகடிக்கிறதுலயோ ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கோம். அவ என் நண்பனை கொன்றிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், அதுவும் என் வீட்டுக்கே வந்த. என் நண்பனை கொன்னுட்டு இன்னும் அவ உயிரோட இருக்கா. அத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு பாபா. மானை எப்படியாவது வேட்டையாடணும்னு துரத்திக்கிட்டு போன புலிக்கு உன்ன மாதிரிதான்
உன்ன மாதிரி தான் ஒரு நிலையில இருக்க முடியாது. காத்திருந்து காத்திருந்து காக்க வச்சு வேட்டையாடினாதான் மனசு அமைதி அடையும் ருத்ரா. இன்னைக்கு தப்பிச்சுட்டோன்னு அவ சந்தோஷப்பட்டாலும், வேட்டையாட முடியலையேன்னு நாம வருத்தப்பட்டாலும், இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மான் எவ்வளவு வேகமா ஓடினாலும் ஒரு நாள் புலிக்கிட்ட அகப்பட்டே தீரணும். அந்த நாகராணி தான் நம்மளோட வேட்டை ருத்ரா. ஆமா, எவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? ஒரு நாள் சிக்கியே தீருவா. அவளுக்கு வேற பாதை இல்ல ருத்ரா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா ருத்ரா. மனச அமைதியா வச்சுக்கோ. எப்படி அமைதியை வச்சுக்க முடியும் பாபா? நான் அந்த நாகராணிய சாகடிச்சு அந்த நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை நான் அடைஞ்சே தீரணும் பாபா. உன்ன மாதிரியே அந்த நாகராணியும் கோவத்துல இருப்பா ருத்ரா. அவளோட எதிரிகள்ல அவ இது வரைக்கும் கொன்னது உன்னோட நண்பனை மட்டும்தான். அவளோட அடுத்த லட்சியம் நீயும் மீதம் இருக்கிற உன்னோட நண்பர்களும் தான். உங்க எல்லாரையும் கொல்லாம அந்த நாகமணி அவ அடையாம நாகலோகத்துக்கு அவ திரும்பி போக மாட்டா. நாகமணி அடையறதுக்கு நீ எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி தான் அவளும் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் நம்மள மாதிரி நாகமணியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்படின்னா அந்த நாகமணி நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவ கையில கிடைச்சிட்டா நம்ம என்ன பண்றது பாபா? நீ ஒன்னும் கவலைப்படாத ருத்ரா. அவளுக்கு நாகமணி கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிட்டு அவளால நாகலோகம் போக முடியாது. ஏன் தெரியுமா? நாகமணி அவளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான ஒரு பொருள் உங்கிட்ட இருக்கு. அதை தேடிக்கிட்டு அவ உங்கிட்ட வந்தே தீரணும். எனக்கே தெரியாம நாகராணிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கா. என்ன பாபா அது? அவளோட தாயோட தேகம். அத அவ இப்ப ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கா. கடைசியில அது உங்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உன்னை தேடிக்கிட்டு வருவா. ஆமா, தன்னோட அம்மாவோட தேகத்தை எடுத்துக்கிட்டு போன எதிரிய எப்படியாவது கொல்லணுங்கிற வெறியோட இருக்கா அந்த நாகராணி. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு எச்சரிக்கையா இருக்கணும் ருத்ரா. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? அந்த நாகராணிக்கு பயந்து நான் எச்சரிக்கையா இருக்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல பாபா. அப்படியும் ஒரு வேளாவை என்ன சாகடிக்கணும்னு வந்தா அந்த நிமிஷமே அவளோட உயிரை எடுத்துருவான் பாபா. அது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சுலபமான காரியம் இல்ல ருத்ரா. அவன் நாகராணி ராஜநாக வம்சத்தை சேர்ந்தவ. எந்த உருவத்துல வேணாலும் வந்து உன்னை தாக்க வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாயிரு. ஹேமா, அர்ஜுன் எங்க ஆளைய காணோம்? அவன் அப்பவே வெளியில போயிட்டானே அத்தை. அட கடவுளே, அவனை எதுக்குமா நீ வெளிய போக விட்ட? ஏன் அத்தை, என்னாச்சு? என்ன ஹேமா இது இவ்ளோ சாதாரணமா கேக்குற? ஜோசியர் சொன்னதெல்லாம் நீயும் மறந்துட்டியா? அர்ஜுனோட வாழ்க்கைக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிருக்கு. அவன் உயிருக்கே ஆபத்து இருக்கு. கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்கன்னு சொல்லிருக்காருல. அது எனக்கும் தெரியும் அத்தை. ஆனா நான் என்ன பண்றது? அவன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். நான் ஏதாவது சொன்னேன்னா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாங்கிறான். அதுக்காக அவனை வெளியே போக விட்டுருவியா? அவன் உயிருக்கு தானமா ஆபத்து வரும். நாம தான் அவனை உட்கார வச்சு அவனை வீட்லயே இருக்கிற மாதிரி புத்தி சொல்லணும். ஜோசியர் அர்ஜுன் வாழ்க்கையில ஒரு பாம்பு நுழைஞ்சிருக்குன்னு சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹேமா. என்ன மாமியாரும் மருமகளும் என் அர்ஜுனை பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்றீங்க போல? என்னமோ அர்ஜுன் வாழ்க்கையில ஏதோ பாம்பு நுழைஞ்சதா சொன்னீங்க. என்ன அது? எந்த பாம்பு நுழைஞ்சிருக்கு? அது வந்து மயூரி என்னன்னா, அது அர்ஜுனுக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு அன்னைக்கு ஜோசியர் சொன்னார்ல, அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா பாம்பு நுழைஞ்சது அது இதுன்னு காதுல விழுந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்பவும் அர்ஜுன் ஞாபகமாவே இருக்கல்ல, அதான் நாங்க ஒண்ணு சொன்னா நீ வேற எதையோ நினைச்சுக்கிற. அப்படியா? இருந்தாலும் இருக்கலாம். அது சரி, இப்ப இந்த சர்ப்பதோஷத்துக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு இருக்கிற சர்ப்பதோஷம் போகணும்னா ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஜோசியர் கிட்ட மறுபடியும் போய் என்னைக்கு அந்த பரிகாரத்தை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வரலாமேன்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? சரி சரி, சீக்கிரமா போய் கேட்டுட்டு வாங்க. சீக்கிரமா பரிகாரம் பண்ணிட்டா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இல்லையா அத்தை? பாத்தீங்களா அத்தை, அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி துடியா துடிக்கிறா இந்த பொண்ணுன்னு.
நாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கலனா இவளே அவனை இழுத்துட்டு ஓடிடுவா. இவள நம்பவே முடியாது. நான் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த அமிர்தா எங்க ஆளையே காணோம். ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்றாங்களோ? அர்ஜுன், இந்த ஃபைலை புரியும். என்ன ப்ராஜெக்ட் சார் இது? அதான் சொன்னல, மிஸ்டர் விஷ்ணுவோட கம்பெனியோட கொலாபரேஷன் பண்றோம்ல, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்த ஃபைலை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாமா சார்? அதுக்கு தான் அர்ஜுன் உங்ககிட்ட கொடுத்து. அப்படியே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நமக்கு நிறைய அசோசியேட்ஸ் தேவைப்படுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. சார், நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. தெரியாத யாரையோ அசோசியேட் அப்பாயிண்ட் பண்றதை விட உங்க டாக்டர் அமிர்தாவையே இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வால்வ் பண்ணலாம் இல்லைங்களா? வேற யாரையும் நாம டிபெண்ட் பண்றதை விட நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ப்ராஜெக்ட்ல இருந்தா நல்லது சார். என்னங்க, அர்ஜுன் சொல்றது கரெக்ட் தாங்க. இந்த விஷயத்தை காலையில நீங்க அமிர்தாக்கு சொன்னீங்க. ஆனா அமிர்தாவை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு தான் எனக்கு தெரியல. என் மனசுலயும் அந்த யோசனை இருக்கு அர்ஜுன். இந்த விஷயமா இன்னொரு தடவை அமிர்தா கிட்ட டிஸ்கஸ் பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அமிர்தாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பாவங்க அர்ஜுன், அவன்கிட்ட ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறீங்க? இதோ பாரு அர்ஜுன், நீ நிம்மதியா உட்காந்து காஃபி குடி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நானும் சார்கிட்ட வேலை செய்யறோம் தானே. அப்படி பார்த்தா இது என்னோட வீடு மாதிரி. நம்ம வீட்டு வேலை செய்ய நாம யோசிப்போமா என்ன? அதுவும் இல்லாம வேலை செய்யறங்கிட்ட அது பெரிய வேலையா சின்ன வேலைன்னு நான் சுத்தமா பார்க்கவே மாட்டேன். எனக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹாய் அமிர்தா, குட் மார்னிங். எங்க அமிர்தா, அங்க நின்னுக்கிட்டு என்னங்க பண்றீங்க? எங்க அம்மாவோட தேகத்தை யாரு எடுத்துட்டு போனாங்க? எதுக்காக எடுத்துட்டு போனாங்க? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? எதுக்காக இந்த மனுஷங்க என்ன சோதிக்கிறாங்க? ச்சே, மனுஷங்க எல்லாமே சுயநலக்காரங்க. இப்ப எங்க அம்மாவோட தேகத்தை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? என்னடா இது, நான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு என் மேல கோவம் குறையில போல இருக்கு. அது சரி, இவங்க கிட்ட திட்டு வாங்கினது நியாயமா நான் தான் கோவப்பட்டு இவங்க கிட்ட பேசாம இருக்கணும். இப்ப என்னடானா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கிட்ட பேச வந்திருக்கேன். இவங்க என்னமோ என் மேல கோவப்பட்டு திரும்பி நிக்கிறாங்க. ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல இவங்க கிட்ட ஏதாவது பேசினா நிச்சயமா கணத்துல பல்லாரம் அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சா ரேட்டும், அமிர்தாவோட காதலுக்காக நான் அதை ஏத்துக்கிறேன். அமிர்தா, எங்க அமிர்தா? நீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? திரும்பவும் வராதீங்கன்னு சொன்னேன்ல. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் வந்தீங்க? போங்க. ஏன் அமிர்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணா என்ன பார்க்க சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை மனசார லவ் பண்றேங்க. காதலிக்கிற பொண்ணு ஒரு நிமிஷம் கூட பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க. அமிர்தா, எப்படா உங்களை பார்ப்போம்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் நான் வந்துட்டேன். வேண்டாம், இந்த மாதிரி ஆசைகளை மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. இப்படியே என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்தாகும். கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். என்னால என்னைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான். நல்ல விதமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இல்லன்னா என்னங்க பண்ணுவீங்க? வெறி துதுக்குவீங்களா? பரவாயில்ல, பண்ணுங்க. என் மேல கோவப்பட்டு என் கன்னத்துல அறைவீங்களா? பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க நான் காதலிக்கிற பொண்ணுங்க. நீங்க என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா ஐ லவ் யூ so much அமிர்தா. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இதான் வேண்டான்னு சொல்றேன். என்னால உங்களை காதலிக்க முடியாது. எனக்கு இந்த காதல் கத்திரிக்கால சுத்தமா பிடிக்காது. எல்லாத்துக்கும் மேல நீங்க செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உங்களை திட்டுறது அடிக்கிறது இல்ல. உங்களை என்ன
கொலை பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? கொன்னுடுங்க. உங்க கையால சாகிறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். இவ்வளவு நாளா வெறும் ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்க கதைகள் மட்டும்தான் வரலாறுல இருந்துச்சு. நீங்க என்ன சாகடிச்சிங்கன்னா நாளில இருந்து நம்ம கதையும் வரலாறுல இடம் பிடிச்சிடும். காதலனை கொன்ற காதலின்னு வரும். எதிர்காலத்துல ஏதாவது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல நம்ம கதை வந்தாலும் வரலாங்க. அப்படி பார்த்தா இந்த பூமி சுத்துற வரைக்கும் நம்ம காதல் கதை உயிரோட இருக்குங்க. எனக்கு அது போதுங்க. நீங்க என்ன திட்டுறீங்கன்னு நான் கோவப்பட மாட்டேன். அதே நேரத்தில் உங்களை காதலிக்கிறதையும் விட மாட்டேன். நீங்க எங்கேயோ நானும் அங்கதான். இந்த வாழ்க்கையே உங்களுக்காக தான். இந்த அர்ஜுனுடைய உயிர் உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். என்ன இது, யாருமே இல்லாத இடத்துல இந்த அர்ஜுனும் அமிர்தாவும் இவ்வளோ க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்களே. அப்படி என்ன தனியா பேசிக்கிறாங்க? என்ன விஷயமா இருக்கும்னு தெரியல.